இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு, குறுந்தாடி வச்ச ஒரு பையன் பாக்குறதுக்கு ஏதோ ஊருக்கு போற சாதாரண லவ்வர்ஸ் மாதிரியோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியோ இருக்காங்க. ஆனா இவங்க உருட்டிட்டு போற அந்த சிகப்பு கலர் சூட்கேஸ்க்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருவீங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சென்னையில இருந்து ஆக்ரா போன தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஒரு பெட்டியில செம துர்நாற்றம். ஆக்ரா போலீஸ் வந்து சீட்டு கடியில இருந்து இந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள தலையும் இல்லாம கையும் இல்லாம ஒரு ஆணோட உடம்பு துண்டு துண்டா வெட்டப்பட்டு சரவணா ஸ்டோர் கவருக்குள்ள சுருட்டி வச்சிருக்காங்க. அந்த கவரை வச்சு ஆக்ரா போலீஸ் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 350 சிசிடிவி கேமராவில் செக் பண்ணும்போது தான் இந்த ஜோடி மாட்றாங்க. கூடுவாஞ்சேரியில இருந்து லோக்கல் ட்ரெயின்ல அந்த பாடி இருந்த சூட்கேஸை அசால்ட்டா சென்ட்ரலுக்கு கொண்டு வந்து ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு தாம்பரத்துக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க. இந்த கொலகார சைக்கோ ஜோடி யாரு, அந்த சூட்கேஸ்க்குள்ள வெட்டி வீசப்பட்ட அந்த மனுஷன் யாரு, என்ன காரணத்துக்காக இப்படி துண்டு துண்டா வெட்டி கொன்னாங்கன்னு எதுவுமே இன்னும் போலீஸ்க்கு தெரியல. போலீஸ் இப்போ இவங்களோட போட்டோவை ரிலீஸ் பண்ணி வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு என்ன ஒரு ஆதங்கமாவும் புரியாத விஷயமாவும் இருக்குன்னா, ஊருக்குள்ள இத்தனை சிசிடிவி கேமரா இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இத்தனை போலீஸ் இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் டெட் பாடியை சூட்கேஸ்ல வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு கூலா நடந்து போறானுங்க. இவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு? இல்ல மாட்டினாதான் காலி, மாற்ற வரைக்கும் ஜாலி அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்களா? அதுதான் எனக்கும் புரியல.